நான் 60ல் இருந்தேன். 70ல் இருந்தேங்க. 70ல் இருந்தது நான் வந்து அப்படியே வந்து ஒரு 1½ மாதத்துலேயே ஹெல்த்தியாக தாங்க. அதுக்குன்னு நான் வந்து இதில் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக மில்லட்ஸ்லாம் எடுத்துப்பேன். அதே மாதிரி நல்ல ஒரு குட் ஃபுட்டு சாட் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இப்போதைக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நான் வெயிட் குறைச்சேன்னா என்னால் நடக்கக்கூட முடியாமல் ஆயிடலாம். அதனால் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து ஸ்லோவாக அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ அதை பண்ணலான்றதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணல. இங்கே எனக்கு வெளியில் போகிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. அதனால் நான் போகிறதில்ல. சும்மா வாக் பண்ணலான்னு. ஏன்னா நம்ம வெயிட்டாக இருக்கும் போது எக்ஸசைஸ் பண்ண முடியாது. பண்ணலான்னா ஒர்க் அவுட் வந்து லைட்டான ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம். பட் எனக்கு வாக்கிங் போனாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒபீஸு பிரச்சனை இல்லைங்க. பிளட்டு ஹெல்த் ப்ராப்ளம். ஆமாம். நான் சொல்ல வந்தது வந்து என்ன சொல்லணும்னா, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெயிட் வந்து கெயின் ஆயிடுச்சு. அதனால் சொன்னேன். ஹார்மோனல் இன்பேலன்சிங் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. நிறைய லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒபீஸ் ஆகிடுவாங்க. திடீர்னு வெயிட் போடும். சில பேரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், சில பேரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு அப்படி இல்லை. அது இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் நான் சால்வ் ஆகிட்டேன். இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் நான் கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணுவேன். குறைச்சிக்க வேண்டாம். 1 மந்த்துக்கு 1/2 kg வரை குறைச்சாலே போதுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு மாதத்துக்கு 1 kg நான் வந்து எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து எடுத்தால் வந்து வெயிட் போடும். நான் வந்து அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் மில்லட் ரைஸ் எடுத்தால் எனக்கு நல்லாவே இருக்கும், ரிசல்ட் கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு இதுலேயே கொஞ்சம் நிறைய போய்கிட்டே இருந்ததுனால அது எப்படி நான் இப்படி ஆனேன்னு எனக்கே ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய பேர் சொல்லும் போது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வீடியோவில் பார்க்கும்போது நான் அந்த மாதிரி தெரிகிறேன். நேரில் இருக்கும்போது அப்படி தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா என்னுடைய கூட பிறந்தவங்களே அக்கா, அம்மா அவங்களாம் கூட நேரில் பார்க்கும்போது நீ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் ஃபோனில் பார்க்கும்போது பெருசாக உடம்பு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதையும் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இன்பேலன்சிங், ஹார்மோனல் இன்பேலன்சிங்கா? அப்படியானா என்ன? அதனால் என்ன ஆகும்? அது என்ன ஆகுது? அது வந்து என்னன்னாங்க, ஹார்மோனல் இன்பேலன்சிங்கன்னா மாதத்தில் லேடிஸ்க்கு பீரியட்ஸ்னு ஒன்று வரும். அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து எப்படி சொன்னால் நிறைய பேர் நிறைய ஐடி வந்து ஜென்ஸ் பேர்லேயும் வச்சுருப்பீங்க, லேடிஸ் பேர்லேயும் வச்சுருப்பீங்க. என்னுடைய பிரதராக நான் சொல்கிறேன், ஆண்கள் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு இப்படிலாம் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் வந்து மென்சஸ்ன்றது ஒன்று வரும். அது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வராது. வரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அது கரெக்டான டைமுக்கு வராது. கரெக்டான டைமுக்குன்னா ஒரு டேட்டுன்னு இருக்குது. மாதத்தில் கடைசியில் இத்தனாம் தேதி இல்லை ஃபஸ்ட்டில் ஒரு இத்தனாம் தேதின்னு ஒன்று இருக்கும். ஒரு லேடிஸ்க்குமே அப்படி தான் வரும். அப்போ அப்படி வரும்போது அது சில டைமில் அந்த ஒரு 2-3 மாதம் ஆகாது. அதுக்கு அடுத்தது ஆகும். ஒரு 10 நாளைக்கு ரெகுலராக ஆகும். அப்படி இல்லைனாக்கா வரவே வராது. ஒரு நாள் ஆகிட்டு மறுநாள் வராது. ஆனால் அது நல்லா எப்படி ஆகணும்னா 3 நாள் கம்பல்சரி ஆகணும். அப்படி ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா 5 டேஸ் ஆகும். இந்த 5 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி அந்த மாதிரி உடம்புல பிளட்டுன்றது நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் எனக்கு 4 மாதம் ரெகுலராக டெய்லியுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் இஷ்யூ வந்து இருந்தது. அது மாதிரி ஹார்மோனல் இன்பேலன்சிங்கிறது அதுதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஃபோனில் அப்படி தான் அக்கா தெரியும். நான் கூட மிரரில் பார்த்தேன் நல்லா இருப்பேன். ஃபோனில் கேமராவில் பார்த்தா வேறு மாதிரி இருப்பேன். ஸோ அதான் எல்லாம் ப்ராப்ளம் இல்லை அக்கா. ஆமாம். இல்லை நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன். நிறைய பேர் இதில் வரவங்களும் என்னை சொல்லுவாங்க வெயிட்டு குறைங்கன்னு. அது எனக்கு அந்த அளவுக்கு சிரமமாக இல்லை. சிரமம்னா என்ன, ஆனால் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால இப்போ இருக்கிற வெயிட்டை வந்து கொஞ்சம் நான் குறைக்கணும் தான். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்ஹெல்த்தியாக இருக்கோன்ற பட்சத்தில் கொஞ்சமாவது நம்ம வெயிட்டை குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தான். அதனால் ஒன்றும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் நேரில் இருக்கிறவங்க யாரும் என்ன அப்படி சொல்லலை. அதனால தான் நான் இதில் சொல்லியிருக்கேன்.
வரும். ஆனா வராது. காமெடியா இருக்கு.